குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கோரிக்கை. 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு 2026 பராபவ வருஷம் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எல்லாருக்கும் மார்க் நான் பின்னாடி சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன், 45 மார்க் 100க்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனமாக இருக்கணும். சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், குருபலன் இல்லை. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் செவ்வாயோட கூடியிருக்கார். ஏற்கனவே திருமணம் ஆகி இருந்ததுன்னா கணவன் மனைவி உறவில் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, தமாஷா பேசுறது கூட பிரச்சனையாக வந்துடும். நல்லா இருக்கியான்னு கேட்டாலே பிரச்சனை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆர்குமெண்ட்டை விட்டுருங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்லேயும் பிரச்சனை, செய்கிற தொழிலையும் பிரச்சனை, இடமாற்றம், தொழில் மாற்றம் ஊரை விட்டு நாடு போகிற மாதிரியும், தனியாக எங்கேயோ போய் கஷ்டப்படுற மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் அங்கேயும் உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை, துணி பிரச்சனை, போட்டுக்க, வெதர் கண்டிஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஐசோலேட் ஆகிடும். தனி மரமாக நிற்கணும். நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக இருக்கும். உடல் பாடாப்படுத்தும். வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள். முடிவு எடுக்கிறதுல நிறைய தப்பு பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற பெரிய குணமே என்னென்னா, எல்லாரும் ஒரு மாதிரி யோசித்தாங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி யோசிப்பீங்க. நான் ஏதோ புதுமை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டாம். ஊரோட ஒத்து வாழ். அப்படி வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. கண்ணு, தலைவலி, நரம்பு சம்மந்தமான பிரச்சனையும் கண்ணாடி போடுற மாதிரி வந்துடும். படிக்கிற பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படித்தாலும் அந்த மெமரி லாஸ். நான் போய் அந்த கொஸ்டின் பேப்பரை திறந்து பார்க்குறேன், ஃபங்க் ஆகிட்டேன் சார், என்ன இது, அப்புறம் தான் பார்த்தா கீழே எல்லாம் தெரிஞ்ச கேள்வியாக இருக்குது. பாஸ் பண்ணிடுவீங்க, அதெல்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க. இருந்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே தெரியாத கொஸ்டின் கேட்குறான்னு சொன்ன உடனே மனோகிலி, மனோபயம் இதெல்லாம் வந்துடும். உறவுகள் எனக்கு ஏதாவது லாபம் தருவாங்களா அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. நட்பினால் பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் சொல்கிறேன், சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட மன நிம்மதி, சந்தோஷம் தரும். ஆகவே வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊருக்கோ போனீங்கன்னா முதல்ல மன நிம்மதி வரும். நான் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா திருநள்ளாறு. சனீஸ்வரருக்கு விளக்கேற்றி வழிபடணும். சனிக்கிழமை தோறும் இங்கே அதை போடவே விட மாட்டான். 1008 தடைகள், தடங்கல்கள் வந்தே தீரும். ஆனால் திருநள்ளாருக்கு போயிட்டு குளத்தில் குளிச்சுட்டு விநாயகருக்கு ஒரு சூரத்தேங்காய் விட்டுட்டு ஆபத்சகாயேஸ்வரரை வழிபட்டு, குருவுக்கு போய் வழிபட்டு, திருநள்ளார் ஈசனையும் அம்பாளையும் அதே மாதிரி சனீஸ்வரரையும் வழிபட்டு ஆபத்சகாயேஸ்வரருக்கு வஸ்திர தானங்கள் செஞ்சுட்டு வரணும். ஏன்னா குரு பலன் இல்லையே. ஆகவே சனீஸ்வரருக்கும் குரு பகவானுக்கும் 2 பேருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சுப பலன்கள் அற்புதமாக கூடும். முதல்ல நான் மார்க் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுருக்கீங்களா? 45 மார்க்கு, அபவுட் டு பாஸ். அதனால் புதிய வேலைகள் வியாபாரத்தில் விட்டுருங்க. சார் ஒரு 2 ரூபா வரும் சார், ஏதோ ஒரு கடனை வாங்கி பார்ட்னர்ஷிப்பை சேர்த்து வேணாம். கடன் இல்லாமல் போகிறது நல்லது. ஆகவே புதியதாக எதுவும் தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். நிதானமாக போங்க, பொறுமையாக போங்க. இந்த 1 வருஷம் இருங்க சார்.
2027 ஜனவரியிலேருந்து நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும் உலகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆண்டு சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கார். புதனுடைய வீட்டில் வந்து குரு இருக்கார். சதய நட்சத்திரம் கும்பராசியில் வந்து காலையில் 8:35க்கு தமிழ் வருட பிறப்பு பிறக்குது. பிறக்கும் பொழுதே ராகு மகாதிசை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அவர் பிறக்கும் அந்த நட்சத்திரம் ராசி கும்பராசியிலேயே ராகு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். சிம்மத்தில் வந்து கேது இருக்கார். இந்த ஆண்டு எல்லாருமே குரு பலன் சொல்லும்போது குரு மிதுனத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1/6/2026 குரு உச்சமடைகிறார். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை உச்சமடைகிறார். அவர் உச்சமடைந்து 9ஆம் பார்வையாக சனீஸ்வரரை பார்க்குறார். குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். இது ஒரு விசேஷமாக இருந்தாலும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு அபூர்வம் அதிசயம் நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குரு தன்னுடைய வீட்டை பார்க்கும்போதும் சனீஸ்வரனுடைய கோபமும் தாபமும் குறைஞ்சு விடுது. இதை எல்லாத்த விட இந்த பராபவ வருடம் குரு தான் அரசனாக வருகிறான். தளபதியாக வருவது செவ்வாய். இது உல்டாவா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பொதுப்படையான கிரகஸ்தனுடைய ஸ்திதி நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். 2019 இருந்தே நான் நிறைய ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லிட்டு வரேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நிறைய பேர் என்னுடைய இதெல்லாம் சேமித்து வச்சுருக்கீங்க. உங்களது அன்புக்கு ரொம்ப நன்றி. 2019 டிசம்பர்லேயே நான் 2020க்கான ஆண்டு பலன் சொல்லும்போது இயற்கை அழிவுகள் வரும், அதே நேரத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வரும், வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு கொரோனா வந்தது. அதே நேரத்தில் 2031 வரைக்கும் சனீஸ்வரர் ரிஷபத்தை மாறும் வரை உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, அதே நேரத்தில் உங்களுக்கு போர் பதட்டம், தீவிரவாதங்களால் பிரச்சனைகள், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரங்கள், பயணத்தில் பிரச்சனை, நீரினாலும் நெருப்பினாலும் தீயினாலும் இயற்கை அழிவுகளாலும் நேச்சுரல் கலாமிட்டிஸ், வெள்ளம், இதெல்லாம் பிற்கூற்றிலே இருக்கும், முற்கூற்றிலே வறட்சி இருக்கும், அதிகமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஏன் சார் இருக்குது, எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்போ தான் வரும் அப்படின்னா, சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம். இதை எல்லாத்த விட 2019 இருந்தே தனுசுல 4 கிரகங்கள், மகரத்தில் 4 கிரகங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள், மீனத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. யாரெல்லாம் யாரோடெல்லாம் சேரக்கூடாதோ அவங்களோட சேர்றது தான் இப்படிப்பட்ட ஒரு பதட்ட நிலை. போர் பதட்டம், விலைவாசிகள் ஏற்றம், பொருளாதார வேர்ல்டு வார் வந்தே தீரும். பொருளாதாரத்தில் வேர்ல்டு வார். ரெண்டாவது, இப்போ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை கூட நல்லா யோசித்து பாருங்க. பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு, தங்கம் விலை ஏற்றம், வெள்ளி விலை ஏற்றம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து டவுன். ஆனால் இந்த குண்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த குண்டெல்லாம் போட்ட பிறகு அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், போர் பதட்டம் ஒரு பக்கம் நமக்கு வைப்ரேஷனை கொடுத்ததுன்னா, போர் முடிஞ்ச பிறகு மருத்துவ செலவுகளுக்கான பிரச்சனைகள் கொடுக்கும். உலகமெங்கும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். மொத்தத்தில் 2026 பராபவ வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் இந்தியாவுக்கு எதுவும் வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அமையிறதும், மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் காலத்தில் முடிவுகள் வர்றதும் புதிய முகம்தான் முதலமைச்சராக வருவார். நீங்கள் நினைக்கிற சினிமா நடிகர் அல்ல. என்னுடைய கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும்
நான் எந்த கட்சியும் சேராதவன். நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க ஜெயிக்கிறாங்க. என்னுடைய கணிப்பில் சினிமாவினுடைய யுகம் அரசியலில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தெரிந்த புதுமுகம் உங்களுக்கு புதிய முகம் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மக்களாட்சி தான் அமையும். மக்கள் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, இப்பெல்லாம் மௌன புரட்சி, மௌனியாக இருக்காங்க. சார் நீங்கள் யாருக்கு சார் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். கருத்து கணிப்பு முன்னாடிலாம் எடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் அப்படியே இரும்பு மாதிரி கெட்டி கெட்டி போய்விட்டார்கள். இந்த தேர்தலுக்கு பழகி போயிட்டாங்க. ஏன்னா 1950 இருந்தே தேர்தல் வந்து 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 இதையெல்லாம் பார்த்துட்டாங்க. ஓப்பனாக பேசி என்ன சார் ஆக போகுது? நேராக போயிட்டு நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துடலாம். வெளியே வந்து யார் கேட்டாலும் உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருத்து கணிப்பு சரி வருமா? அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் யார் வருவாங்கங்கிறது தெளிவாக சொல்லலாம். ஆனால் எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு 234 தொகுதியில் இந்த உச்சம் பெற்ற வெயிலில் வந்து அக்னி நட்சத்திரத்தில் தன்னுடைய வேர்வையெல்லாம் சிந்தி உழைத்து மக்கள் ஓட்டை வந்து கேட்குறாங்க. இதை நாம் 2 பேரும் உக்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உக்காந்துட்டு இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்கன்னா அது நல்லா இருக்குமா? ஆகவே பொறுத்திருங்கள், மக்களாட்சி மலரும். மே 4ஆம் தேதி வரை எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கு பலன்களும் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்கள் 100க்கு எவ்வளோ மார்க் சார் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சார் ஜோதிடங்கிறது என்ன சார்? நல்ல ஞாபகம் வச்சுங்க. என்னதான் கிரகங்கள் நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கட்டத்தில் நம்ம தப்பிக்கலாம்? 12 கட்டத்தில் எந்த கட்டம் எனக்கு லாபம் தரும், மன நிம்மதியை தரும், வெற்றி தரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆகவே தயவு செஞ்சு மன சஞ்சலம் வேண்டாம். எல்லோரும் எல்லாம் பெறணும். அதை தவிர வேற ஒன்றறியேன் பராபரமே அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு. ஆகவே 12 ராசிக்காரர்களும் இந்த பலன்களை கேட்டு பரிகாரங்களை செஞ்சு எது எப்படி இருந்தாலும் என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை, எனக்கு என்ன சார் கடவுள் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும். இதெல்லாம் பொது பலன், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. ஆகவே உங்கள் ஜாதகத்தை ரெஃபர் பண்ணிங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவன். கும்ப ராசிக்காரர்களுக்குனா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நல்ல பலன்களை வந்து வாழ்க்கையில் கொடுக்க போகுது? நிச்சயமாக வந்து நல்ல பலன் கண்டிப்பான முறையில் கொடுக்க போகுது. ஏன்னா இந்த ஆண்டு துவங்கும் போது சந்திரன் எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசியில் தான் இருக்காரு. இந்த ஆண்டு துவக்கத்தோட முதல் நாளே வந்து கும்ப ராசியில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்படின்போது உங்களுக்கான ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, புது பிறவி எடுக்க போகிறீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த புத்தாண்டு உங்களுக்கான ஒரு புது ஆண்டு. உங்கள் வாழ்க்கையில் பழைய கஷ்டங்கள் சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம போகியில் போட்டு எரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் மறந்துடுங்க. மறந்துட்டு சித்திரை 1 வந்து சிறப்பாக நல்ல தெய்வத்தை கும்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு சூரிய நாராயணன் கும்பிட்டுட்டு ஆரம்பிங்க. இந்த ஆண்டு முழுதும் உங்களுக்கு அமோகமான ஆண்டாக இருக்குன்றது நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் இப்போ இவங்களுக்கு வந்து புது பிறவி எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டீங்க. எந்த மாதிரியான புது பிறவிகள்லாம் எடுப்பாங்க? அதாவது பொருளாதாரம் அந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக எல்லாத்துலேயும். அதாவது நம்மளோட அந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைன்றது கொஞ்சம் தொடர்ச்சியாகவே இருக்கும். காரணம் என்ன, தொழில் ஸ்தானமே கடனை குறிக்கக்கூடிய ஒரு செவ்வாயோட வீடு தான். செவ்வாய் வந்து கடனை குறிக்கக்கூடிய கிரகம். அப்படின்போது தொழில் ரீதியாக கொடுக்கல் வாங்கல், நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் நிற்கிறது, வாரா கடன்கள், இதனாலையுமே நிறைய சிக்கல் இருக்கும். இதெல்லாம் இருந்துட்டு இருந்தாலும் கூட கடன் ஓரளவுக்கு கடனால் வளர்ந்தவங்கன்னு பார்த்தா கும்பராசிக்காரர்களையும் சொல்லலாம். அதுவும் இருக்குது தான். இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் கடன்ன்றது ஒரு மன உளைச்சல் தானே. அதில் தான் அவங்க பெரிய பிரதானமாக சிக்கல் இருந்துகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சகோதர உறவுகளுக்குள்ள பிரச்சனை, அங்காளி பங்காளி பிரச்சனைகள், இப்படியான பிரச்சனைகளும் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு சமீப காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. எப்பயுமே இருக்காது, இந்த குறிப்பிட்ட காலங்களில் இருந்துகிட்டு இருக்கு. கடந்த ஒரு மாதமாக இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே, சொல்லாமல்.
ஸோ இது வந்து இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு. இந்த ஆண்டு துவங்கும் போதும் அந்த நிலையில தான் வந்து ஆண்டு துவங்குது. ஸோ அப்போ இந்த கஷ்டங்கள், இந்த சங்கடங்கள்லாம் எப்போ தான் தீரப்போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து மே மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து இந்த ஆண்டில் உங்களுக்கு அந்த ஆண்டு ஆரம்பிக்கிறது சித்திரை 1 இருந்தால் கூட நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு மே 26லேருந்து தான் வந்து புது பிறப்பு எடுக்கிறாங்கன்னு அர்த்தம் எடுத்து சொல்லலாம் நம்ம. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆண்டில் ஆண்டு கிரகங்களில் பயிற்சி ஆகக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னா வியாழன் தான். வியாழன் வந்து மிதுனத்திலேருந்து பயிற்சியாகி கடகராசிக்குள்ள வரப்போறாரு. 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி வர்றாரு. அந்த குரு வந்து 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடகராசிக்கு வர்றதுன்றது உச்ச வீட்டுக்கு வரதா அர்த்தம். குரு உச்ச பலம் பெறுறது வந்து கும்பராசிக்காரர்களுக்கு உள்ளபடியே உன்னதமான யோகத்தை செய்யும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம் மற்றும் தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய பொருளாதாரம், வீடு, நம்மளுடைய வாக்குவன்மை எல்லாத்தெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி தான் அந்த குரு. அவர் வந்து 6ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறார் அப்படின்னா உங்களுடைய பேச்சு மூலயமா, உங்களுடைய செயல்கள் மூலயமா ஒவ்வொரு நிமிஷத்தையும் காசை மாற்ற போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்தளவுக்கு குருவுடைய அருளால் குரு உச்சம் பெறதுனால மே 26க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும்போது, தொட்ட விஷயத்துலலாம் ஆதாயங்கள் கிடைக்கும் போது, லாபம் கிடைக்க போகுது. மேலும் வந்து குருவுடைய பார்வையும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் விழுறதுனால அந்த சஞ்சலங்கள்லாம் விலகி சொந்த பந்தங்களோட ஒற்றுமையாக இணைஞ்சு எல்லாரும் கஷ்டங்கள் சங்கடங்கள்லாம் மறந்து ஒத்துமையாகிறதுக்கான வாய்ப்புகளை குரு ஏற்படுத்தி தரப்போறாரு. அந்த வகையில் இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேண்ணா. ஒட்டுமொத்தமாக வந்து நான் இது தொட்டதெல்லாம் துலங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ இவங்களுக்கு வந்து தொழில் இன்னும் அந்த அந்த வளர்ச்சியை பொறுத்து சொல்லுங்கண்ணா. ஏன்னா இப்போ தொழில் ஸ்தானம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி செவ்வாயோட வீடு தான். விருச்சிக ராசி தான் இவங்களுக்கு தொழில் ஸ்தானமாக வருது. விருச்சிக ராசின்றது ஒரு நீர் ராசி, வெளிநாட்டு பயணங்கள் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அது போக அந்த அந்த ராசிக்கு அதிபதி இப்போ எங்கே ஆண்டு துவங்கும் போது எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கிறார். மீனமும் ஒரு நீர் ராசி தான். அதனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் நல்ல ஆதாயங்கள் கிடைக்க போகுது. இப்போ உள்ளூரில் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கும், தொழில் சார்ந்த வாய்ப்புகள் இருக்குன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். காரணம் என்னென்னா அந்த தொழில் சார்ந்தக்குரிய செவ்வாய்க்கு குருவோட பார்வை வந்து வெகு சீக்கிரமாக கிடைக்க போகுது. குருமங்கள யோகம் ஏற்பட போகுது. முதல்ல வந்து திரிகோண தொடர்பு ஏற்படும், அப்புறம் கேந்திர தொடர்பு ஏற்படும், அப்புறம் குருவோட இணைவு பெற்று குருமங்கள யோகமும் ஏற்பட போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில். அதனால் வந்து தொழில் சிறப்பாகவே இருக்கும், அதில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. குரு உச்சம் பலம் பெற்றார் அப்படின்னால வந்து உலகத்துக்கே நல்லது. அப்படின்னும் போது குறிப்பாக அவரை தனக்காரகனாகவும் லாபஸ்தானம் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் பிரச்சனைகள் வரவே வராதுன்றதை உறுதியாக சொல்லலாம். தொழில் நல்லா இருந்தால் பணம் நல்லா வரும், உண்மைதானே? ஸோ அந்த வகையில் தொழில்காரகன் செவ்வாய்க்கும் குருவுடைய அனுகூலம் கிடைக்க போது கண்டிப்பாக தொழிலையும் நல்ல முன்னேற்றங்கள் அடைய போகிறாங்க. ஓகேண்ணா. இப்போ இவங்க குடும்பம் இல்லறம் சார்ந்த விஷயங்கள்லாம் கூடுதலாக எப்படி இருக்கும்? அதை நான் சொன்னேன். குடும்பஸ்தானத்துக்கு குருவோட பார்வையே கிடைக்க போகுது. இப்போ குரு பார்வை வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா சாதாரணமாக நினச்சிக்கிறோம், குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிட்டு விட்டுறோம். குரு பார்வை கோடி நன்மை மட்டும் கொடுக்காது, அதை தாண்டி ஒரு தோஷத்தையே யோகமாக மாற்றிடும். ஓகே, குரு பார்த்தா தோஷம் யோகமாக, எந்த தோஷமாக இருந்தாலும் சரி அது யோகமாக மாறிடும். குரு தொடர்பு ஏற்பட்டாலே ஒரு தோஷ கிரகம் தோஷத்தை செய்யாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2ல் செவ்வாய் அது தோஷம்தான், 12ல் செவ்வாய் தோஷம்தான். ராகுக்கு எது 2ல் 8ல் 7ல் இருந்தாலும் தோஷம்தான், 8ல் இருந்தால் தோஷம்தான். ஸோ இதெல்லாம் வந்து குரு பார்வையோ தொடர்போ ஏற்படுச்சுன்னா தோஷம் செய்யாது, யோகத்தை செய்யும். அந்த அளவுக்கு குருவுக்கு வலிமை இருக்குது. குரு மட்டும் இல்லை, வியாழன் மட்டும் இல்லை, சுக்கிரனும் சுபகிரகம் தான். அவரோட தொடர்பும் இந்த மாதிரி அசுபகிரகங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களும் தோஷம் செய்ய மாட்டாங்க. அதனால் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறத எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அது விதி. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம், விதி விலக்கு சுபகிரக தொடர்பு ஏற்பட்டால் தோஷம் விலகிடும். ஸோ அந்த வகையில் தோஷங்கள்லாம் ஒன்றும் இல்லை, சிறப்பாக நல்ல பலன்களை செய்ய போகுதுன்றதை நம்ம சொல்லணும். ஸோ குடும்பஸ்தானத்துக்கும் இவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சிறப்பான நல்ல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறாங்கன்னு சொல்லலாம். ஓகேண்ணா. இப்போ இவங்களுக்கு வந்து இறை வழிபாடுன்னு சொன்னால் எந்த மாதிரியான இறை வழிபாடை சொல்லலாம்? கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு முருகன் தான். முருக வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள், சனிக்கிழமையில் பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் போட்டு வழிபட்டு வரலாம், இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். புது பிறப்படுத்தமாக தான் இந்த 2026 வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பிரபாவ ஆண்டு சிறந்த யோகங்களை புது வாழ்க்கையை கொடுக்க போகுது அப்படின்றத நான் வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண்லாம் தரணும்? 80 மதிப்பெண் கொடுக்கலாம். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல, எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்க இருக்கு, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ஆண்டு பலன் எடுக்கும்போது தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன், சனி, இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது, நம்மளுடைய குறிப்பிட்டிருந்தேன்.
ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான், வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனித்த அந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அதை தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்திலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா, ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க ஆண்டு துவக்கம் முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலப்புருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய் சனி புதன் சேர்க்கை இருக்குது. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகங்கள் நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போராக போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதை மீறி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போராக மாறல. ஏன்னா அது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தை விட கடுமையான கிரக யுத்தம். அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும். இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நம்ம இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது. இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே தான் இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வை எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னையை தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. கும்ப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். என்னென்ன விஷயங்கள்லாம்
கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. உங்களுடைய குடும்பத்தில் உங்களை மதிக்காமல் உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்க உறவுகள் உறுதியாக உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாக, குறைஞ்சது 2.5 வருட காலமாகன்னு கூட சொல்லலாம், நிறைய பிரச்சனைகள் கும்பராசிக்காரங்க தன்னுடைய நம்பிக்கை உறவுகள் மூலமாக தான் பிரச்சனையவே சந்திச்சுக்கிறீங்க. யார் யாரெல்லாம் ரொம்ப கேர் பண்ணீங்களோ, யாரை யார் ரொம்ப நம்புனீங்களோ அவங்க மூலமாக தான் நீங்கள் பிரச்சனையை சந்திக்கிங்க. அதுவும் கும்பராசி அன்பர்களுடைய திருமண வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக நிறைய எதிர்மறையான கருத்துக்கள். உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட அந்த 3 வருஷத்தில் கும்பராசி அன்பர்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நல்ல பாண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா உங்கள் பார்ட்னர் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை மட்டம் தட்டி இருப்பார். நீங்கள் என்ன அன்பை காட்டினாலும் சரி, அக்கறை காட்டினாலும் சரி, அது நடிப்பு அப்படின்னு சொல்லி உங்களை அவங்க கஷ்டப்படுத்தினது தான் அதிகம். அப்போ பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பட்ட பாடு, கணவன் மனைவி ஒற்றுமையில் பட்ட பாடு பெரும்பாடு. ஒரு 2.5 வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய கணவருடைய ரியல் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுடைய மனைவியோடைய உண்மையான அன்பையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் பெரிய எதிர்பார்க்காத செயல்பாடெல்லாம் நடந்துருச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய முயற்சியில் ஏற்படக்கூடிய வெற்றி எல்லாமே தமிழ் புத்தாண்டிலிருந்து நிறைய உணர்வுபூர்வமாக நீங்கள் உணரக்கூடிய தன்மை உண்டு. கிட்டத்தட்ட ஆனி மாதத்திலிருந்து உங்களுடைய ராசியின் அதிபதியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்க. குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் கொடுக்க போகுது. ஃபஸ்ட்டு வெளிநாடு பயணங்கள், சுப விரய செலவுகள், அதே போல் பார்த்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம், கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு சந்தோஷம், உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு பாக்கியம், சிரித்து பேசி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் உள்ள உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறத தெளிவாக சொல்லலாம். அப்புறம் கும்பராசி என்பவர்களை யார் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணி அதிகமாக தொழிலை லாக் ஆனீங்களோ, பார்ட்னர்ஷிப் தொழில் வச்சு நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்களோ, நம்பி ஏமாந்தேங்கிற நிலைமையில் இருக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக நம்பிக்கை வீண் போகாதுங்கிற ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு காத்திருக்கீங்க அப்படின்னா ஆவணி மாதத்திலிருந்து தொழில் தொடங்கும். உறுதியாக உங்கள் தொழிலில் வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க, அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு காத்திருக்கீங்கன்னா உறுதியாக ஆரம்பிக்கலாம். ஆவணி மாதத்துக்கு பிறகு உங்களுடைய சொந்த தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும். உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ அப்போ உங்களை மிகைப்படுத்தி காட்டி உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பிளான் போடுவாங்க. நீங்கள் சூப்பராக நிறைய நல்ல விஷயம் செய்கிறீங்க, உங்களை மாதிரி ஒரு அற்புதமான நபர்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லி உங்களை மிகைப்படுத்தி காட்டி உங்களை ஏமாற்ற ஒரு குழி தோண்டுவாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் உறவுக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நிறையா நெகட்டிவாக தப்பாக சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் அவங்க சொல்கிறத அப்படியே நம்பக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்த கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதையும் முழுமையாக நம்பிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நீங்கள் பொதுவாகவே இந்த காதல் திருமணம் முடித்தவங்க, ஓகேவா, காதல் திருமணத்தால் பாதிப்பு ஒரு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு உறுதியாக அந்த நிலைமையிலேருந்து மாற்றம் வரும்.
தன்னுடைய கணவர் எப்போ புரிஞ்சுக்கிடுவார், தன்னுடைய அன்பை எப்போ புரிஞ்சுக்கிடுவான்னு எதிர்பார்க்குற கும்பராசி பெண்களுக்கு உறுதியாக உங்களுடைய கணவர் தன்னுடைய தவறை உணர்ந்து தான் மேலே உள்ள தப்பை உணர்ந்து உங்கள் கூட வந்து அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல் கும்பராசியில் பிறந்த நம்முடைய சினிமா துறையில் இருக்கக்கூடிய சின்ன திரை, பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல், சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலமாக்கணும் அப்படின்னு துடிப்புடன் இருக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக அங்கீகாரம், அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போது. உங்களுக்கான ஒரு பதவி தேடி வரும், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், உங்கள் லைஃப்பில் பெரிய ஏற்றம் உண்டு. ஸோ நான் சொன்ன கவனமான விஷயங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய கும்பராசி என்பர்கள் துர்க்கையம்மன் வழிபாடு செய்யும்பொழுது உறுதியாக துன்பம் இல்லாத, குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை உறுதியாக உண்டு என்பதை தெளிவாக சொல்லலாம். உங்களுக்கான இந்த புத்தாண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறைஞ்சது உங்களுக்கு 89% வெற்றியும் மகிழ்ச்சியும் நிலையான தன்மையில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்மளுடைய தமிழர்கள் அனைவருக்குமே, மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். கும்பராசி கும்ப லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. ஏற்கனவே குரு பகவான் நம்மளை பார்த்துட்ருக்காரு. பெரிய நிவர்த்தி என்னென்னா நம்ம ஜென்ம சனியிலேருந்து மூவ் ஆயாச்சு. நான் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கேன், கும்பத்துக்கு டைம் நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கன்னு. கொஞ்சம் பேர் இல்லை சார்ன்னு அழுதுட்டு இருந்தீங்க. இப்போ வாக்கியம் பிரகாரமாக சனி பகவான் உங்கள் வீட்டிலேருந்து போயாச்சு. இதுக்கப்புறம்லாம் டைம் சூப்பராக இருக்குது. ஓகேப்பா? இதுக்கப்புறம் க்ரோத் மோடு தான், வளர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அதுவும் இந்த வருஷம் யாருக்கு பெரிய கிஃப்ட்டோ இல்லையோ கும்பத்துக்கு பெரிய கிஃப்ட் என்னென்னா ராகு பகவான் உங்கள் வீட்டில் இருந்து மகரத்துக்கு மூவ் ஆகிடுவார் அரௌண்டு டிசம்பர் 5. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து பாதி பிரச்சனை சனி பகவான் கொடுத்தாருன்னா மீதி பாதி பிரச்சனை ராகு பகவான் கொடுத்துட்டு இருந்தார். அவர் இந்த டிசம்பர் மாதம் மூவ் ஆகிடுவார். நிறைய பேருக்கு அதுக்கு முன்னாடியே மூவ் ஆகிடும். சரிங்களா? நிறைய பேருக்கு அந்த முன்னாடியே மூவ் ஆகிடும். அதனால் இதுக்கப்புறம் வந்து 5th கியரில் டாப் கியரில் போட்டு அடித்து தூக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. ஃபுல் க்ரோத்து தான். ஓகே? அதுவும் எந்தெந்த விஷயத்தில் க்ரோத் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் விட்ட காசெல்லாம் பிடிக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர்
பிஸ்னஸ் பண்ணியிருந்தவங்க பிஸ்னஸ் இழந்திருப்பாங்க, வேலைக்கு போயிருந்தவங்க வேலை இழந்திருப்பாங்க. சேர்த்து வச்ச நகை, அதாவது கும்பம்ன்றது பானை மாதிரிங்க. உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. நிறைய பேர் உஷாராக உள்ளே ஃபுல்லாக தங்கமாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த தங்கம்லாம் காலியாக இருக்கும். இப்போ அந்த எம்டி பானையை ரொப்புற டைம் வந்தாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இறங்கி ஆடுங்க. என்ன கையில் காசு இருக்கோ எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுங்க, சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். இது வந்து சனி பகவானோட சொந்த வீடு. அப்போ என்ன பண்ணணும்? நேர்மையாக உழைக்கணும். நேர்மையாக உழைச்சா தான் வரும். இல்லைன்னா தலைவர் அவர் வீடுலாம் பார்க்க மாட்டார், அடித்து நகர்த்திடுவார். சரிங்களா? இன்னொன்று ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். சனி பகவான்றவர் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, பொறுமையாக தான் கையாள்வார். பொறுமையாக யோசித்து ஸ்ட்ராட்டஜியாக யோசித்து வின் பண்ணுங்கள். ஓகே, இது சூப்பர். இதுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் வரணும்னா, வீடு ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, அண்ணன், எல்லோரும் ஹோல் ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும். ஏன்னா இந்த 6 வருஷம் பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் ஃபேமிலிலையும் பெருசாக பேசியிருக்க மாட்டீங்க, வெளியே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் யார்கிட்டையும் சரியாக பேசியிருக்க மாட்டீங்க. இப்போ எல்லாமே மாற டைம். எல்லாருமே திருப்பி உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிற டைம் இது. ஸோ அதை என்ஜாய் பண்ணுங்கள். இது பிஸ்னஸும் நல்லா வளரும், சூப்பராக வளரும், ப்ராஃபிட் நல்லா வரும். பிஸ்னஸில் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ராஃபிட் வரும். வந்து ஜூனுக்கு அப்புறம் நல்லா வரும். ராகு பயிற்சியில் மூவ் ஆகிட்ட பிறகு இன்னும் சூப்பராக வரும் ப்ராஃபிட். அதனால் பிஸ்னஸுமே நீங்கள் வந்து தைரியமாக இது பண்ணலாம். என்ன, நீங்கள் வந்து கும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த ஃபாரின் எக்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, லாஜிஸ்டிக்ஸில் இருப்பீங்க. உலகம் முழுக்க சப்ளை செயினுடைய ஒரு தேக்கம் வருங்க. லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக சில தேக்கங்கள் வரும், அந்த ஜாகிரதையாக இருங்க. இந்தியா, பாகிஸ்தான், நேபாள் இந்த சைடு, அதாவது நம்ம பார்டர் கண்ட்ரிஸோட சலசலப்புகள் வரும். ஸோ பார்டர் கண்ட்ரிஸோட பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண கும்பம் தச்சுக்கும். நம்ம எப்பயும் சொல்கிறது, அந்த கிரெடிட் லெட்டர் வாங்குறதோ இல்லை ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிக்கிறதோ, இதெல்லாம் வாங்கி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஒரு சேஃபரான ஹேண்ட்ஸில் இருப்போம். எல்லாம் சூப்பர் சார். எதில் ஜாகிரதையாக இருக்கணும்? பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு யார் கொடுக்குறேன் வாங்குறேன்ற அந்த பண விஷயத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. 99% கடன் வாங்கிடாதீங்க. வாங்கினீங்கன்னா சீக்கிரம் அடைச்சிருங்க. 100% யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா வாங்குறது கஷ்டம். அவ்வளோதான். சரியா? கடன் வாங்காதீங்க. அதுக்கு மேலே மெயினாக யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க. இது இருந்தாலே முக்கால்வாசி பிரச்சனை கும்பத்துக்கு தீர்ந்து போச்சு. ஓகேவா? இதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மற்றபடி வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குது. ஏறி ஃப்ளைட் மோடில் போட்டு, ஃப்ளைட்டில் ஜெட் மோடில் போட்டு நீங்கள் பாட்டுன்னு பறக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இதில் வந்து இன்னும் நல்லா வாழணுன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்லாம் வந்து ரங்கநாதர் பெருமாள் லக்ஷ்மி தாயாரோடு வழிபடுங்க. சிவபெருமான் பார்வதி தாயாரோடு வழிபடுங்க. இந்த 2 கோவில்கள்லேயும் அபிஷேகங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் கைங்கரியம் பண்ணலாம், வாங்கி தரலாம். பன்னீரோ தயிர், பால் வாங்கி தரலாம். அதை விட முக்கியம் தூபங்கள். இந்த 2 கோவில்களில் நீங்கள் வந்து தூபங்கள் வாங்கி தர்றது ரொம்ப நல்லது. மங்கள சனீஸ்வரர், மாந்தீஸ்வரர் இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. திருக்கொல்லிக்காட்டில் இருக்கார், செங்கல்பட்டு முக்தீஸ்வரர் கோயிலில் இருக்கார். அதாவது எப்படின்னா மங்கள சனீஸ்வரர்னால் சனீஸ்வர பகவான் வந்து ஏற்கலப்பையோடு இருப்பார். இது ஒன்று. இன்னொன்று அவரோட ஒய்ஃப் ஜேஷா தேவி, குழந்தைங்க குளிகன், மாந்தி இவங்களாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பார். இந்த சனீஸ்வர பகவான்களும் நம்ம வழிபட வாழ்க்கையில் வந்து ஒன்றும் நல்ல மென்மேலும் நிலைக்கு போவீங்க. அன்னதானம்னா கொடுக்குறதா இருந்தால் தயிர் சாதம், எள்ளு சாதம், எள்ளு உருண்டை. நிறைய இடத்துல வந்து எள்ளு சாதம் கொடுத்தா வாங்க மாட்டுறாங்க. சரி, அது கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் அதை தப்பாக நினைக்கிறாங்கன்னா எள்ளு உருண்டையாக கொடுங்க. நல்லது தாங்க, கொடுக்குறது நல்லது தான். வாங்கி சாப்பிடும் போது நான் செஞ்ச தப்பை பாவத்தை நிவர்த்தி பண்ணுன்னு சொல்லி வாயில் போட்டுக்கோங்க. சாப்பிட்றதுனாலையும் நம்மளுக்கு வந்து சரியாகும். இன்னொரு டிப் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் கிளாஸில் சொன்னது தான். தூங்குறது வந்து தர்பப்பாயில் தூங்க முடிஞ்சால் தூங்குங்க. அதுவே பெரிய கர்மாவை கழிக்கும். நம்ம வந்து பெட்டு போட்டு ஜம்முன்னு படுத்துட்ருக்கோம். இன்னொன்று 1-2 வருஷம் ஆனாலும் வெயிலில் கூட காய வைக்காமல் அதே தலைக்காண்டி அப்படியே போட்டு அடுக்குலேயே புரண்டுட்டு இருந்தோன்னா சனி பகவான் அப்படியே இருப்பார். முடிஞ்ச அளவுக்கு பாயில் படுங்க. தர்ப பாயில் படுத்திங்கன்னா அது வந்து கர்மாவை வந்து நீங்கள் தூங்கும் போதும் கழிச்சிட்ருக்கோம். நல்ல ரிசல்ட் வரும். இது ஏன்னா இது நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். நல்ல ரிசல்ட் வரும். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வருஷமாக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ
ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர். அவங்க எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்போ ஆகும், மகப்பேறு எப்போ கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாப் என்ன மாதிரி அமையும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், வெளிநாடு யார் போகலாம் போக முடியாது, ஹெல்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உறவுகள் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்டுக்கிட்ட கவர் பண்ணிட்டோம் முக்கியமான விஷயங்கள்லாம். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான ஒரு 10-15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெய்வ வழிபாடுகள், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இஷ்யூக்கும் டிஃபர் ஆகும், ஒரு ஜாதகத்துக்குமே டிஃபர் ஆகும். சரிங்களா? நான் எனக்கு கொடுத்துருக்க இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் எனக்கு குறிப்பிட்டு இந்த விஷயம் வேணும் சார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அந்த பாலிசிஸ் மக்களான நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய கால பருவநிலை மாறப்போகுது. அதாவது நார்த்தில் தான் மழைலாம் பிச்சுட்டு பெய்ய போகுது. ஆனால் நமக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக வரும். அதான் முக்கியமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறும். கமோடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறும். ஏன்னா அங்கங்கே தேக்க நிலை வரும், சப்ளை செயினில் தேக்க நிலை வரும். இது நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை சேமிங்க. அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணிடாதீங்க, பணத்தை சேமிங்க. அப்போ தான் நமக்கு டஃப்பான டைம் வரும்போது அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு இந்த விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கடைசியில் தெய்வத்தை ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கலாம், நீங்கள் பணக்காரர் ஏழையா என்ன வேணால் இருக்கலாம், கடைசியாக இல்லை முதல்ல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வம் மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும். சரி, நம்ம குலதெய்வம் கூட சொல்கிறோம். இந்த குலதெய்வமான இந்த ராசி லக்னம் உங்கள் அந்த டிஎன்ஏ மூலியமாக தான் செயல்படுது. அதனால் உங்களுடைய மெயின் தேவதை, அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் வரும். சரிங்களா? இது கூடவே நம்ம வந்து எக்கச்சக்க பயிற்சிகள் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சளவு. ஏன்னா நம்மளுடைய ஜோதிடம்ன்றது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸுங்க. இப்போ இருக்க சயின்ஸ் இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அதனால் எவ்வளோ டேட்டா எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமோ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு இத்தனை வருஷ கர்மாவை ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணால் அப்படி சரியாயிட்டோன்னா அப்படிலாம் சரி ஆகாது. யாராலையும் சரி பண்ணவும் முடியாது. நம்ம தான் கழிக்கணும். ஆனால் என்னென்னா அந்த கர்மாவை ஸ்மார்ட்டாக கழிக்கலாம். விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது, கலர்கள் மூலிமா நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.